ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை ஏப்ரல் 20 முதல் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுல வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் எஜுகேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே பகுதி 4 அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 45 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு வந்து அதை பகுதி 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மாற்றி ஆர்டிகல் 21A கீழே கொண்டு வந்திருப்பாங்க. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002, அதாவது அடிப்படை உரிமையாக வந்து அதை மாற்றியிருப்பாங்க. 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மைனாரிட்டி இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 25 ரிசர்வேஷன் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசர்வ் பண்ணணும். ஸோ அதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7000 ப்ரைவேட் ஸ்கூலில் 1,00,000 இடம் வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் படி நலிவடைந்த பிரிவினருடைய இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழங்கப்படுகிறது. ஸோ இதில் எல்கேஜி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2 டைமில் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ் பே பண்ணாமல் 2013 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 5.7 லட்சம் குழந்தைகள் வந்து இந்த ரிசர்வேஷனில் வந்து படிக்கிறாங்க. ஸோ அதற்காக விண்ணப்பம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2026-27ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பம் தான் ஏப்ரல் 20 முதல் மே 18ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாருக்கு முன்னுரிமைன்னு பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர், ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள், டிசபிலிட்டி, துப்புரவு தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சம் கீழே இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இதில் வந்து அப்ளை பண்ணலாம்.